நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாற தாக்கத்தை கோச்சார அமைப்பாக ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, எப்படி பெயர்ச்சி பலன்கள் மேஷராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷராசிக்கு ஆண்டு கிரகமாகிய சனி 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜூன் 2026 குருவின் பார்வை பெற்று அந்த விரயம் சுப விரயமாக ஒரு அலைச்சல், ஒரு நல்ல விஷயத்துக்காக அலைவது, ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி, உபயோகமாக இருப்பதற்காக சில செலவிடுதல், நேரத்தை செலவிடுதல், அலைதல், நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் பல விஷயத்தை பார்த்து செய்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அது மாதிரி ஒரு அபிவிருத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி குரு 4ஆம் இடத்திலிருந்து தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றத்தை மிகப்பெரிய சுபகிரகமாகிய குரு உச்சம் அடைந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் அடைந்து 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை, வேலை ஸ்தானத்தை, நம்மளுடைய ஸ்டேட்டஸோட ஸ்தானத்தை பார்த்து நல்ல ஒரு மாற்றம். ஏன் நம்ம இப்படியே ஒரு இடத்துல ஸ்டக்காகி இருக்கோம், ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் இது மாதிரி ஒரு லைஃப்பை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில உத்வேகமான எண்ணங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உத்வேகமான செயல் திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு குருவும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்திலிருந்து, கேது 5ஆம் இடத்திலிருந்து நிறைய லாப நோக்குகள், பிற மொழிகள், பிற சூழ்நிலைகள், பிற இடங்கள் தகுந்த மாதிரி ஒரு போக்குவரத்து, சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் நாம் மாறி ஜெயிக்கலாம், சில விஷயங்கள் உத்வேகமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல நன்மைகளை குடிக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்போட மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாய் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிதுனத்திலிருந்து சூரிய, புதன், கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து, அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை மாறலாமான்னு கேட்டிங்கன்னா வேலை மாறலாம். நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வருது, நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தசை நடக்கிற டைமில் இது மாதிரி ஒரு குரு பயிற்சி, இது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள்லாம் வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சிலதெல்லாம் டக்குன்னு லக்காக சிலதெல்லாம் வரும். அந்த மிராக்கிள் மாதிரி சில விஷயத்தை வருவதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வேலை மாறுவது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அந்த ஐடியாவை எப்படி பண்ணலான்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸு, அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், சுக்கிரனுங்கிற கிரகம் மட்டும் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பார்வை, சனி பார்வை பெறுகிறார். இது ஒன்று தான் தவறு. சுக்கிரன் என்னவா வருகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ அந்த உறவுகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகவும் போகிறார், நீச்ச பங்கம் ஆகலை, சனி பார்வை பெறுகிறார், செவ்வாய் பார்வை பெறுங்கும் பொழுது உறவுகள் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு. இல்லைன்னா என்னன்னா பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனைகளாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி எப்படி வேலை மாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்குதோ,
தொழில் முன்னேற்றம் நல்லா இதாக கொடுக்குதோ, சுப விரயங்கள் நல்லா பண்ணுதோ, அதே மாதிரி என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனம் வந்து திடீர்னு சேதாரம் அடையக்கூடியது. உங்கள் தசாபக்தியில் உங்களுக்கு சுக்கிரதிசை நடந்து கொஞ்சம் பாதிப்புள்ள சுக்கிரதிசையாக இருக்கும் பொழுது, சுக்கிரனே கோச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் விஷயமாக வண்டி வாகனம் வந்து சேதாரம் அடைகிறது, சில இது வந்து சரியாக நம்ம ரிப்பேர் ஆகாமல் போகிறது, வண்டி நிற்கிறது, பிரச்சனைக்கு ஆகிறது, சர்வீஸ் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகிறது, அது மாதிரி சில ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் நடக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒன்று உறவுகள் விஷயத்தில், ஒன்று வண்டி வாகனம் விஷயத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவ, நல்ல ஒரு மெமரி பவரோட, கான்சன்ட்ரேஷனோட, ஃபோக்கஸோட படிக்கக்கூடிய அந்த புதன் 5ஆம் இடத்துல இருந்து நட்பு வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல உத்வேகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல பண விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பண வரவு, செய்ய வேண்டிய தொழிலுக்கு வேணுங்கிற பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், லோன் கிடைத்து அபிவிருத்தி பண்ணுறது, பிறர் வர வேண்டிய பணம் வருவது, இது மாதிரி பல முன்னேற்றங்கள் நிறைந்த விஷயமாக இருக்குது. இடம், வீடு, வண்டி வாகன விஷயத்தில் திடீர்னு ஒன்று அமையிறது, அது மாதிரியா அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. தாயாரின் உறவு, தாயாரின் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மேம்படுவது, அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதில் சீனியர் சிட்டிசன் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மையார்கள், லேடிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியட்ஸ் அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய, நோய்த்தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறுகள் இல்லை. இது வந்து உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், உறவு ரிலேட்டடான பிரச்சனைகள், வண்டி வாகனம் வீடில் சில சேதாரங்கள், சில செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பேனால் மற்றபடி பெரிய பிரச்சனை மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அடுத்த வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற உத்வேகமான சில பிளாட்ஃபார்ம், சில அடிப்படையான சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுக்தி போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள், தசாநாதன் எப்படி இருக்குது, புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து ஸ்தானபலம், திக்பலம்லாம் வைத்து இப்போ உங்களுக்கு எது மாதிரி வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எடுப்பது நல்லது, எது மாதிரி முடிவுகள் நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதை நம்ம சரியான முறையில் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி பயணித்து, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு வாழ்க்கையில் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகிற செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைகளை போகாமல், இது மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய ராசிக்கு இது மாதிரி கோச்சார அமைப்புகளாக எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை கொடுக்குறாங்க, கர்ம பலனை கொடுக்க போகிறாங்க, சாதகமான பலன்கள் எப்படி இருக்குது, சாதகமற்ற பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ரிஷபராசிக்கு துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அற்புதமான ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானம், பங்குதார ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், புதிய ஒரு தொடர்புகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது
அருமை. ஸோ பாக்கியங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் நிறைவாக வரக்கூடிய அமைப்புகள். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்து ஒன்றுமே லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராகு பாருங்க 10ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இது எந்தவித மாற்றமும் நமக்கு செப்டம்பர் மாதம் நமக்கு வரப்போறதில்லை. பட் மற்ற கிரகங்கள் ஆகிய சுக்கிரன்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, சுக்கிரன் தான் ராசி அதிபதியாக இருந்து மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்டிங்லேயே அவர் துலாமுக்கு போகிறார். துலாமுங்கிறது என்னன்னா 6ஆம் இடம். அவருடைய 6ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார். என்னதான் ஆட்சி பலம் பெற்றாலும் 6ஆம் இடம்ங்கிறப்போ என்ன ஆகும்னா சில மாறுதல்களை கொடுக்கும், சில நோய் உபாதைகளை கொடுக்கும், சம் ஃபினான்ஷியல் கடன்களை கொடுக்கும். அதே மாதிரி சில குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வம்பு வழக்குகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் பார்வையில இல்லாமல் பாவத்துவமா இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பாதிப்புகள் இல்லாமல் ஏதோ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்கள் இருந்தாலும் பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய அமைப்புகளை என்னால் செய்ய முடியுது. நம்ம வெளிநாடு வெளிமாநிலத்தை சம்மந்தப்படக்கூடிய சில தொழில்கள் வேலை மாற்றங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி புதன் சூரியன் கேது எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற படிப்பு விஷயங்கள், இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டீஸ் வந்து சில முயற்சிகள், சில பலன்கள், சில மெனக்கெடுதல்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய இந்த சூரியனோட பயிற்சி பாருங்க மாதத்தின் செகண்ட்ல நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வருகிறது. ஸோ இது பாருங்க ஓரளவுக்கு நல்ல. இப்போ சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வந்து எப்படி ராசியை தூக்கி நிறுத்துறாரோ அதே மாதிரி மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்கிறார்கள். இதனால என்ன வருகிறது அப்படின்னா நமக்கு தொழில் மேம்பாடுகள் நன்றாக இருக்கிறது. தொழிலில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு, நிறைய முயற்சிகள் செய்தாலும் பலன்கள் குறைவாக தான் இருக்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் இருந்ததெல்லாம் படிப்படியாக சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க பார்ப்பீங்க. சில பெனிஃபிட்ஸு ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும். இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு அமையறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள், கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தணியக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பிரச்சனைகள் தணியக்கூடிய அமைப்புகள், யார் வந்து ஒரு ஹாஸ்டைலான ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவரெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் வருது. ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் வருது. எடுத்து வரக்கூடிய ஒரு நவம்பர் டிசம்பர் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறதுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, கான்ட்ராக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிஸ்னஸில் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு புதிய தொடர்பு கிடைக்கிறது, லாபங்கள் வருவது, வரவேண்டிய பணம் நம்ம நாள் நிற்குன்னு இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் டக்குன்னு வருது. அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து ராசி அதிபதியே கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறதுனால வருதுங்க. இதுக்கு முன்னாடி ராசி அதிபதி சனி பாதிப்பு செவ்வாய் பாதிப்பால் நம்ம பாதிக்கப்பட்டு இந்த மாதத்தின் முதல் வாரத்திலிருந்து ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து போன மாதத்தில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து, அதாவது ஆகஸ்ட் மாதம் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து மீண்டு வந்து சில நன்மைகளை பிறக்கக்கூடிய பணம், வரவேண்டிய பணங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு ரிசீவ் ஆகி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, அதே சமயத்தில் பணம் வரவேண்டிய இடத்துலேருந்து நல்லா வரக்கூடியது, மாணவர்களுக்கு வந்து நல்லா படிப்பில் வந்து நல்லா கெட்டிக்காரத்தனமாக படிக்கக்கூடியது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு நல்லா ரிசல்ட் வர்றது, அதே மாதிரி இந்த கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் வருவது, கான்ட்ராக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி சில கான்ட்ராக்ட்ஸில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு வருவது, இது மாதிரி பல நன்மையான ஒரு பயிற்சிகள் நன்மையான ஒரு பலன்கள் இருந்தாலும் இந்த ராகு கேதுகள் 10க்கு எதில் இருக்கிறதுனால அப்பப்போ சில இடைஞ்சல்களும் ப்ரெஷர்களும் ஸ்ட்ரெஸ்ஸுகளும்
சில வேரியபிள்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே ஆன்சர் கிடைக்காத சில அமைப்புகளும் தான் போய் கொண்டு இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போகும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நன்மையான ஒரு அமைப்பு வரும். அதுக்கு வேணுங்கிற சில காரியங்கள் செப்டம்பர் மாதமே நடக்கும் என்பதுதான் உண்மை. இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய நட்சத்திரம் வந்து மிருகசீரட நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, தசநாதன் என்ன, புக்திநாதன் என்ன, பெஸ்ட் இஸ் ஒர்ஸ்ட், 8 கம்மாள் ஒர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா, எது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ ஹெல்த் பிரச்சனையாக இருக்கா, அல்லது ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கா, அல்லது ரிலேஷன்ஷிப்பா, வேலையா, தொழிலா, எது மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், எப்போ எது எப்படி சால்வ் ஆகுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளாகிய இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையோட திட்டங்களை மாற்றி அமைத்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைத்து கொண்டே ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்ப துன்பங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நம்ம இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு வரும், சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாத தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஃபார்ச்சுனேட்டான தொழில் வேறையாக இருக்கும், துறை வேறையாக இருக்கும், ஆனால் இதில் வந்து முட்டி மோதிட்டு இருப்பாங்க. அல்லது சில பேர்த்துக்கு பண்ணுற தொழில் கரெக்டு தான், ஆனால் எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு சில மாறுதல்கள் செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் அது மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் அது 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அந்த 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக உங்கள் கர்மாவை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு நம்மளை ஒரு செயலும் நாம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது, சரியான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு மூட நம்பிக்கை ஆகிய பரிகாரங்கள், மிகைப்படுத்தி பேசுதல் அப்படிங்கிறதா இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஒரு நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, பலாயிரக்கணக்கான ஜாதங்களை அனலைஸ் பண்ணதில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் வந்து எது மாதிரி ஒரு கர்ம பலனை வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்குதுங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ மிதுன ராசிக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. எந்த விதத்திலும் வந்து சாதகமற்ற ஒரு பலன் கொடுக்காமல் தொழிலில் மேன்மை, வேலையில் மேன்மை, புரட்சி, அதிக உத்வேகமான சில வேலைகள் செய்வது, ஜெயிக்க நினைக்கிறது, சில யுக்திகளை செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்துல குரு வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரம் உச்சம் பெற்று பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் 8, 6, 10ங்கிறதை பார்த்து ஒன்றுமே பண வரவு, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், பல வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், முதலீடுகள், வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான தொழில்கள் வர்றது, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த லெவலில் போய் சில முயற்சிகளை செய்வது அப்படிங்கிற பல முன்னேற்றமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்து பல வழியில் வந்து நம்மளுடைய செல்வ செழிப்புகளை, நம்மளுடைய கூட்டு தொழிலோட முன்னேற்றங்களை, நம்மளுடைய நெட்ஒர்த், நம்மளுடைய ஃபினான்ஷியலில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறார், எக்ஸ்பேண்ட் பண்ணுறார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் கிடச்சி டக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இது மாதிரிலாம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு கொடுக்குறார். ராகு பாருங்கள் 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு கிரக அமைப்போட இப்போ ராசி அதிபதி பாருங்கள் 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிற புதன் வந்து அற்புதமாக யோசிக்கக்கூடிய தருணம், நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய தருணம். அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் பாருங்கள் அவர் கண்ணில் போய் ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ நல்லாவே வந்து
இடம், வீடு, வண்டி, வாகனம், தொழில், வேண்மை எல்லாம் யோசித்து உத்வேகமாக செயல்பட்டு நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்ட விஷயங்களை செயல்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்க்கையில் ஓரளவுக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய சில முயற்சிகளை, கடனை அடைத்தல், ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் பண்ணுறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பழைய தப்புகளை திருத்துவது அப்படிங்கிற மாதிரி பல முன்னேற்றங்களும் யுக்திகளும் புரட்சிகளும் செய்யக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் நட்பு வீடாகிய சிம்மத்திலிருந்து அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப்லிருந்து பாருங்க கன்னிக்கே போய் ஆட்சி பலம் பெறுகிறார். இதில் என்ன ஒரே விஷயம், செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார், சனியின் பார்வையும் பெறுகிறாருங்கிறது. ஒரு நாள் என்ன ஆகுனா கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிலதெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், சில நிம்மதி பெருமூச்சுக்குடைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா வருது. சில விஷயங்களை திட்டங்களை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. ஸோ இந்த தருணத்தை மாணவர்கள், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் வரும் பொழுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல சுகபோகமான ஒரு அமைப்புகள், காதல் திருமணம் நடக்கிறது, வண்டி வாகனத்தில் நல்ல மேன்மை பெறுவது, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறதுங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாகவும் ஜாதகத்தில் அந்த கோச்சார அமைப்பில் மாத கிரகமாகிய செவ்வாய் இது எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குறாரு. செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கோவதாபங்கள், டென்ஷன் ஆகுறது, அப்பப்போ தூக்கமின்மை, ஒரு மனம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதை கண்டாலும் ஒரு எரிச்சல் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய வீட்டில் ஸ்பவுஸ் கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவர், கணவியாக இருந்தால் மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி கடுஞ்சொல் பேசாமல், கோபப்படாமல், கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மெடிடேட்டிவாக கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டிய வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்பொழுது நல்ல பல பெனிஃபிட்ஸ்களை கொடுத்தாலும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற சில உறவுகளில் பிரச்சனை, கோபதாபங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் தூக்கமின்மை, அது மாதிரி சில விஷயங்களும் பாதிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருப்பதனால உங்களுக்கு அது கொடுக்குறார். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் மற்றவங்களோட அன்பு பாராட்டி கொஞ்சம் இப்போ கம்பேஷனேட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள், புதுசாக சில விஷயங்கள் செய்து அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லத்தரசிகளுக்கு வேணுங்கிற வீடு இல்லை வேணுங்கிற வசதிப்படுத்திக்கக்கூடிய மாடர்ன் கிச்சன், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், அது மாதிரி சில வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், காதல் விஷயத்தில் அற்புதமான ஒரு விஷயங்கள், இது மாதிரி லக்ஸூரியஸாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி எல்லா வயதினருக்கும் சில நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்க, அந்த கோபதாபங்களும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிற மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீர்களானால் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு உத்வேகமான செயல்திறன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்கிறது நாம் மிதுன ராசிக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய சென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, திருவாதிரையா, மிருகசீடமா, புனர்பூசமா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் நம்ம கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிடக்கலை மூலமாக எதுமாற பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எதுமாற பிராப்தங்கள் நமக்கு நடைபெறாது, எந்த சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது, நம்ம கர்மா எதை காட்டுகிறது, நம்ம எப்போ வேலை மாறலாம், எப்போ தொழில் முன்னேற்றம் வரும், எப்பொழுது திருமண விஷயங்கள் நடக்கும், எப்போ சொத்து வாங்கலாம், எப்போ கடன் அடையும், எப்போ நம்மளுடைய உடம்பு உபாதைகள் சரியாகுங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமான முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மங்கிற மாதிரி பிரித்தெடுத்து ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம் என்ன, திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன பொறுத்து அந்த பலம் என்ன காட்டுது, எது மாதிரி ஒரு சம்பவங்களை காட்டுது, எது மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன நடக்கும்
எது நமக்கு காத்திருக்கிறது, எது நமக்கு சரி வராது அப்படிங்கிறதை காட்டுகிறதுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நாமல் ஒவ்வொன்றாக நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு நேச்சுரலாக என்ன ஒரு விஷயம் வருமோ அதை சிறப்பாக செய்து அது கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு நம்மளுடைய யோகமான தொழில், யோகமான படிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்